ஆராதனை, அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தோம். இப்பொழுது நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்லப் போகின்றோம். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வர டொரண்டோ, ஒன்டாரியோ, கனடாவிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை சங்கமா வானொலி சார்பாக வரவழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நகோமி லோகன் அம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டரமா வழி நடத்துங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை உள்ள கரத்திலே ஐயா ராஜா தந்திருக்கிறோம் தகப்பனே. வலுவாதபடி காக்கவும் உடைய மாசற்ற சன்னிதானத்தில் குற்றமில்லாமல் நிற்கவும் ஆண்டவரே நீங்கள் தருகின்ற கிருபைக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா ராஜா உம்முடைய வார்த்தையை கொடுக்க நீர் தந்த கிருபைக்காக சூத்திரம். என் ஆவியானவரே தொடர்ந்தும் வழி நடத்தும். உம்முடைய கிருபை உள்ள கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். போராடுமின் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடுமின் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆகானந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆகா அனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட அங்கே போன தடவை நான் பயத்தை குறித்து வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசினேன். ஹல்லேலூயா. பயம் என்பது சத்ருனுடைய ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் அங்கே நாங்கள் பார்த்தோம், பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கின்றார். எப்படி ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லவராக இருக்கிறது போல, நல்ல சகோதரங்கள் தங்கள் சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கு நல்லவர்களாக இருக்கிறது போல, அதை விடவும் மேலாக நம்முடைய தகப்பன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் விசுவாசிப்பதுதான் பயத்துக்கு எதிரான அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன முறை நாங்கள் பார்த்தோம், யோபு சொல்லுகிறான் தன்னுடைய தான் பயந்த காரியம் தனக்கு நேரிட்டதென்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தைகள் நான் வருத்தத்தையே சுமந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அவன் வாயின் வார்த்தைகளிலே அங்கே அறிக்கையிடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. உலகத்திலே உபத்திரவம் வரும். ஹல்லேலூயா. சத்ரு பாருங்கள் சொல்லுவார்கள், மூக்கு இருக்கும் வரைக்கும் சளி என்று. அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், ஹல்லேலூயா, சத்ருவானவன் எத்தனை விதமான காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட
தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, அந்த வார்த்தை விதை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே போடப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் விதை. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விதையை மூட்டை கட்டி வைத்து விட்டு ஒரு விவசாயி நல்ல பலனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் பயம் வருகிறது? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய விதையாகிய வசனம், அந்த வார்த்தை நம்முடைய நல்ல நிலமாகிய இருதயத்திலே இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடிதான் ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே, இந்த பிரச்சனையில நான் மூழ்கி போய் விடுவேனோ சொல்லி நாங்கள் கலங்குகிறோம். பாருங்கள், பேதுருவை பார்க்கின்ற வேளையிலே அவன் ஒரு தைரியசாலி. எப்பொழுதுமே தேவனுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவேளை மற்றவர்கள் பார்க்கின்ற வேளையில முந்திரி கொடி மாதிரி ஒவ்வொன்று சொல்லி கொண்டிருக்கிறான் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாருங்கள் பயம் இல்லாதவன். ஆனபடினாத்தான் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல்லே நடந்து வருகின்ற வேளையிலே அவனே கேட்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளும் அந்த விசுவாசத்தை நாங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். அதில் நமக்குள்ளே அந்த ஆர்வம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது நாங்கள் அதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதனை நான் செய்ய முடியும், இந்த காரியத்திலே நான் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்திலே என் தேவன் எனக்கு துணையாக நிற்பார், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனபடினால்தான் பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல்லே நடந்து வருகின்ற வேளையிலே அங்கே மற்ற சீசர்கள் எல்லோரும் அந்த போர்டில் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த பேதுரு மட்டும் சொல்லுகிறார், நானும் இந்த கடல்ல இறங்கி நடக்கலாமா? ஏன்னு சொல்லி சொன்ன, ஆண்டவராகிய தேவன் இயேசுனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய காரியங்களை செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்கள், ஒருவர் அங்கே இது ஒரு சம்பவமா அல்லது ஒரு கதையா எனக்கு தெரியவில்லை. ஒருவர் ஒரு கடலின் மேலே ஒரு கயிறை கட்டி இந்த ஜனங்கள் கூட்டமாய் நின்றார்களாம். இந்த கயிறிலே அவர் நடக்க போகிறார் என்று. அப்படினாலும் இந்த கூட்ட ஜனங்களை பார்த்து அவர் கேட்டாராம், இந்த கயிறிலே நான் நடக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாராம். ஏனென்றால் அவர் ஏற்கனவே நடந்திருக்கிறார். அதனுடைய ஜனங்கள் பார்த்து கரகோஷம் தட்டி அவர்கள் சொன்னார்களாம், ஆம், நீங்கள் நடக்க முடியும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அன்புக்குரியவர்களே, அப்பொழுது அடுத்த கேள்வி அவர் கேட்டாராம், நான் நடக்க முடியுமாக இருந்தால் உங்களில் ஒருவரை நான் தூக்கி கொண்டு இதிலே நடக்க முடியுமா? இதிலே யார் நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி கேட்ட வேளையிலே அவர் சொன்னார்களாம், அது எங்களால் முடியாது என்று. ஹல்லேலூயா. எப்படித்தான் பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையில அருமையான சாசில பாயா சொல்லுவார்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் பாட்டை உற்சாகமாய் பாடுகிறார்கள், விசுவாசத்தோடு பாடுகிறார்கள், உரத்த துணியாய் பாடுகிறார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே பயம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் பொய் சொல்லுகிறான்னு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அதாவது பாட்டுக்கும் இவர்களுடைய வாழ்க்கைக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. சில பேருடைய வாழ்க்கையை பாருங்கள், சொல்வதொன்று இன்னொரு காரியம் நடந்து கொண்டிருக்கும். அப்படியல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆபிரகாம் தேவன் சொன்னதை விசுவாசித்தார். முதல் ஆரம்ப காலம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருந்தது. ஆனால் ஹல்லேலூயா, நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் பாருங்கள் விசுவாசத்திலே வல்லவனான. அதே போலதான் கிறிஸ்தவ ஜனங்களும். ஹல்லேலூயா. அங்கே பேதுரு சொல்லுகிறார், நான் நிறையானால் நானும் கடல்ல நடந்து வர முடியுமா சொல்லுகின்ற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வா என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசம் என்பது என்ன அன்புக்குரியவர்களே? தேவன் என்னுடைய காரியத்திலே செயல்படுவார், தேவன் என்னை ஒரு நாளும் விட்டு விட மாட்டார், தேவன் எப்படியும் இந்த காரியத்திலே கரம் போட்டு எனக்கு உதவி செய்வார். அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு எதிரானது பயம். ஹல்லேலூயா. அப்படினால் பாருங்கள், பேதுரு போட விட்டு இறங்கினான், படகை விட்டு இறங்கினான். ஹல்லேலூயா. அது பெரிய காரியம். மற்ற சீசர்கள் இறங்கவில்லை, ஆனால் அவன் இறங்கினான். ஹல்லேலூயா. எத்தனை அடி நடந்தானோ தெரியவில்லை. எங்களால் ஒரு அடி நடக்க முடியுமா யோசித்து பாருங்கள். ஆனா பேதுரு நடந்தான். எத்தனை அடி நடந்திருப்பான்? அங்கே படகுக்கு கிட்ட இயேசு நெருங்கி நிற்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை அடி தூரம் அங்கே விலகி இருந்தாரோ தெரியவில்லை. ஆனாலும் கூட
பேதுரு நடந்தான். அதற்கு பிற்பாடு காற்றையும் கடலையும் கண்டு பயந்தான். இன்றைக்கு பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பில்லுகள் என்கிற பயம், மோட்கேஜ் என்கிற பயம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்கிற பயம், பிள்ளைகளுடைய வருங்கால குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், அந்த கடன்களை கட்ட முடியுமா என்கிற பயம். ஆனா வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இதே போன்ற சம்பவங்கள் தேவதாசர்களுக்கு வந்திருந்த வேளையில எல்லாம் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற வேளையில விசுவாசத்தோடு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல கடல்ல அமிழ்ந்தாலும் கூட, ஆனா நாளுக்கு நாள் பாருங்கள், பேதுரு விசுவாசத்தை பயிற்சிவித்தார். தேவன் அவனை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஹல்லேலூயா, என்னுடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை அந்த சபையை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ளிருக்கிறத பார்க்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த விசுவாசத்துக்கு எதிரானது பயம். ஹல்லேலூயா. பயப்படுகிறவன் பூரணப்பட்டவன் அல்ல. பயம் என்பது வேதனை உள்ளது. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், ஆண்டவரிடத்துல கேளுங்கள். ஹல்லேலூயா. வியாதியா இருந்தால் நான் திருச்சபைக்கு போக மாட்டேன், யாராவது நிந்தனைகள் அவமானங்கள் வந்தா நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள், ஹல்லேலூயா, கடன்கள் வந்தால், டிப்ரெஷன், இப்படிப்பட்ட காரியம், அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆரம்ப கால திருச்சபையிலே பாருங்கள், அன்றைக்கு ஞானஸ்நான ஆராதனை. என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்துட்டது. ஹல்லேலூயா. 2 சின்ன பிள்ளைகள். அப்பொழுது அந்த காலம் என்னுடைய சின்ன மகளுக்கு 1 வயசு இருக்கலாம், மூத்த மகளுக்கு ஒரு 5 வயது இருக்கலாம். 2 பிள்ளைகளுக்கும் சிக்கன் பாக்ஸ். அப்பொழுது ஆனா நான் அந்த ஞானஸ்நான ஆராதனையில நான் பங்கு கொள்ள வேண்டும். அப்பொழுது பாருங்கள், எனக்கு அந்த நேரத்துல உதவியும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆண்டவரிடத்துல ஜெபித்து விட்டு அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து திருச்சபையில பின்பக்கத்திலே உட்கார வைத்தேன். ஹல்லேலூயா. உட்கார வைத்து ஞானஸ்நான ஆராதனை முடிந்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக புறப்பட்டோம். ஆனால் எங்களுடைய விசுவாசத்தை தேவன் அங்கே வர்த்திக்க பண்ணி, ஹல்லேலூயா, விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி அந்த திருச்சபையில் ஒருவருக்கு கூட அந்த பிரச்சனை வரவில்லை, அந்த வியாதியை வரவில்லை. அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே என்னுடைய மகனுக்கு சிறிய வயதுல சிக்கன் பாக்ஸ் வரவில்லை, ஆனா அவனுக்கு கூட அந்த இடத்துல வரவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களேன், எந்த ஒரு காரியத்துல நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதம் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயத்துக்கு அது எதிரானது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராய் அறியாத காலத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பயந்தோம், சமூகத்துக்கு பயந்தோம், ஜனங்களுக்கு பயந்தோம், மக்களுக்கு பயந்தோம், அரசாங்கத்துக்கு பயந்தோம், ஆமிகள், போலீஸ்காரர்கள், டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் பயந்தோம். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தேவனிடத்துல வந்திருக்கிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. கடந்த வாரத்திலே எங்களுடைய ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே என்னுடைய இடத்துக்கு பக்கத்திலே ஒரு கார்பேஜ் ட்ரக்கை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ப்ரொடெக்ஷன் சொல்லி. அப்பொழுது போலீஸ்காரர்கள் 100க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள், எங்கேயோ ஷூட்டிங் நடந்ததாம், அதனுடைய இந்த ஃபெஸ்டிவலும் அப்படி ஏதாவது ஒரு காரியம் நடந்து விடலாம்னு சொல்லி அவர்கள் ஒரு கார்பேஜ் ட்ரக்கை கொண்டு வந்து எனக்கு பக்கத்துல வைத்தார்கள். ஒரே ஸ்மெல். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், நான் அந்த இடத்துல போய் போலீஸ்காரங்களோட போய் என்று சொல்லுகிறேன், நான் இந்த சிட்டிக்கு நான் இப்போ அடிக்க போறேன், சிட்டிக்கு இப்போ போன் பண்ண போறேன், இந்த கார்பேஜ் ட்ரக்கை இப்பொழுது நீ மூவ் பண்ண வேணும், இந்த ஸ்மெல்லா இருக்குது, எனக்கு இந்த இடத்துல நிக்க முடியாது. பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னா, நான் உங்களை இப்படி பார்க்கவில்லை. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்குள்ளிருக்கின்ற அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தித்தான் இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் எந்த தேசத்தில் இருந்தாலும் நான் இப்படித்தான் இருந்திருப்பேன், அங்கே நான் மரித்தும் இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பயமில்லாத தன்மையை பார்த்து தேவன் இந்த தேசத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ட்ரக் மூவ் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனபடி நான் சிட்டிக்கே அடிச்சு விடவே சொன்னேன், இது இப்படியான காரியம் இருக்கிறது என்று. அவர்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி அதை எடுத்துக்கொள்ள. பாருங்கள், தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகின்ற வேளையில அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு என்று. ஹல்லேலூயா.
அப்படின்னா பயம் பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. தீமைக்கு மட்டும்தான் நாங்கள் பயந்திருக்க வேண்டும். தீமை செய்யாதபடி எங்களுடைய கரங்களையும் இருதயத்தையும் வாயையும் சிந்தனைகளையும் நாங்கள் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு நாங்கள் பயந்து வாழ வேண்டும். தேவனை மரியாதைப்படுத்த வேணும். எந்த ஒரு காரியத்திலும் புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், இன்னொரு பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் தைரியமா நிற்க பழகி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை அந்த பயத்துக்கு எதிரான காரியமாக என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10. ஹல்லேலூயா. சத்ருவை பார்த்து அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நகைக்கிறார். அவனுடைய நேரம் வருகிறது, அவனுடைய நாள் வருகிறது, அவனுடைய முடிவு வருகிறதுன்னு சொல்லி சத்ருவானவனுடைய காரியத்தை குறித்து தேவன் என்ன செய்கிறார்? பரலோகத்தின் தேவன் அவனை பார்த்து நகைப்பாராம். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நகையுங்கள். பில்லுகளை தூக்கி வச்சு கொண்டு ஆண்டவர் எனக்காக இந்த பில்லுகளை கட்ட உதவி செய்வார். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள். நீதிமான் என்ன செய்வான்? சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். ஹல்லேலூயா. சிங்கம் நடந்தாலே அது ஒரு தைரியத்தை வெளிப்படுத்துற. பாருங்கள், காட்டுக்கு எத்தனையோ மிருகங்கள் இருந்தாலும் கூட அங்கே சிங்கம் தான் ராஜா. ஹல்லேலூயா. ஏன்? சிங்கம் நடந்தாலே அந்த தைரியம். அப்படியாத்தான் ஆண்டவரும் நீதிமான்களை சிங்கத்துக்கு ஒப்பாக உவமைப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 41 அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்குது. பாருங்கள், அங்கே ஒருவன் அங்கே விதைகளை விதைக்க புறப்பட்டான். வார்த்தை தான் விதி என்று சொல்லப்படுகிறது. ஆனா அந்த விதை விதைக்கப்பட்ட பின்பு என்ன நடக்கிறது என்றால், சத்ருவானவன், பிசாசானவன் உடனே வந்து, ஹல்லேலூயா, உடனே வந்து, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, புல்லுகள் எல்லாம் எப்படி முளைக்கும்? மேற்பரப்பில தான் புல்லு முளைக்கும். புல்லுக்கு ஆழமான வேர் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மரத்தை நடவீனமாக இருந்தால், ஒரு தென்னை மரத்தை நடவீனமாக இருந்தால் அது ஆழமாக வேர் கொள்ளும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது அசையாது. ஹல்லேலூயா. ஒரு வகையான மரம், யுஎஸ்ஏல ஒரு சொன்னார், ஒரு வகையான மரமாம், எல்லா மரங்களும் முறிந்து விழுந்தது. ஆனா அந்த மரம் மட்டும் அந்த காற்றிலே முறிந்து விழவில்லை. ஏனென்றால் அங்கே வேறு அசையாம இருக்கிறது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை பாருங்கள், மேற்பரப்பில கேட்பதிலே மேற்பரப்பில கேட்பதல்ல. இந்த காதால கேட்டு அடுத்த காதால வாங்கி போட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அது ஆழமாய் போக வேண்டும். அதாவது சப்கான்சியஸ் சொல்லி அந்த உள்மனது, ஆழ்மனதுக்குள்ளே போக வேண்டும். அதுக்கு வாயால வார்த்தைகளை சொல்ல வேணும். அருமையான லெஸ்கி ஐயா சிலவுல வசனங்களை சொல்லுவார். நாங்கள் தொடங்கும் போது சிலவுல சத்தம் கேட்கும் உங்களுக்கு. நான் ஆமீன், ஸ்தோத்திரம் ஏன்னு சொன்னா அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன். அது உள் மனதுக்குள்ளே நான் போடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை ஆழமாய் போகணும். அதுக்குத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிற, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், வேத வசனங்களை கேட்கலாம். ஆனா அது உள்ளுக்குள் போகணும். அதுக்கு தியானம் நமக்கு முக்கியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தியானிக்கின்ற வேளையிலே ஆண்டவரத சத்ருவானவன் அந்த உள்ளுக்குள் போனதை அவன் எடுத்துக்கொள்ளவே முடியாது. மேற்பரப்பிலே இருக்கிற புல்லத்தான் அங்கே புடுங்க முடியும். உள்புறத்திலே இருக்கிற தென்னை மரமோ அல்லது ஆலமரமோ அதை சாதாரணமாக இழுத்து வெளியிலே போடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடினால் பயத்தை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரம் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்கு இறங்கி வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடியாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் சொல்கிறார் பாருங்கள், உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தது என்று. ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பயத்தை வெளிப்படுத்தாதபடி தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை பவுல் செய்தார். ஹல்லேலூயா.
என் மகன் பிறந்திருக்கிற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை விதமான பிரச்சனைகள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஊழியத்துக்கும் வந்திருக்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த தரிசனத்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நான் இழக்க ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் வந்தார்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, திருச்சபையின் காரியங்களில அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வரையும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுங்கள், பயத்தை உதறித்தழுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை உச்சரிங்கள். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னை காத்து கொள்வார். ஆண்டவருக்காக, தேவனுக்காக ஊழியத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. என்ன ஊழியம் கிடைக்கிறதோ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். மற்ற ஜனங்களை அங்கே தூக்கி விடுங்கள், உயர்த்தி விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. சில வேளை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வேளை சத்துருவானவன் கடந்த காலத்திலே செய்த, மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தீங்குகள், எங்களால் அதை மன்னிக்க முடியாத காரியங்களை நம்முடைய நினைவிலே கொண்டு வருவான், அதை இருதயத்திலே கொண்டு வருவான். அதை பாருங்கள், திரும்ப திரும்ப அதை ரெஜிஸ்டர் பண்ண அவன் என்ன செய்வான், முயற்சி செய்வான். அந்த வேளையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், எந்த நபரை அவன் கொண்டு வருகிறானோ வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இருதயத்திலே வேதனை இருந்தாலும் கூட வேதனையோடு, ஆண்டவரே நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன், அவரை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி நீங்க சொல்ல சொல்ல கடந்த காலத்தை குறித்து எப்படி சத்ருவானம் கொண்டு வருவான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, ஆகானந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவராகி தேவனே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனையிலும் ஆண்டவரே தேவனே அப்பா, பங்கு கொண்டவர்களையும் இனிமேல் பங்கு கொள்ள போகிறவர்களையும் தேவ பிரசன்னம் ஆளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆவியானவர் இந்த வேளையில அசவாடி ஐயா ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே கல்லுகளை நீங்கள் அகற்றி போடவிடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய நன்மைகளை கண்டுகொள்ள ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராட நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் ஒரு அற்புதம் நடப்பதாக தகப்பனே. ஆண்டவரே, தடைகள் நீங்கி போவதாக, சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக, ஆண்டவரே வியாதியின் அகோரங்கள் மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. அத்தி மரத்தை சபித்தது போல இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற அத்தனை காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் கட்டுகிறேன் தகப்பனே. தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவரே தேவ தூதர்கள் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேன் அப்பா ராஜா. தகப்பனே, சபைகள் பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாலிபர்கள் எழுந்து நின்று பராக்கிரமம் செய்யட்டும் தகப்பனே. தேசத்தின் அசங்கியங்கள், தேசத்தில் உள்ள தீமையான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் தகப்பனே. நம்முடைய கரத்தில் ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம ஊழியங்களே ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான மகேந்திரம் ஐயா, சௌரன் லேஸ்லி ஐயா, ஆண்டவரே சௌரியா, எல்லாரையும் நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு தருகிறோம். டீம் மெம்பர்ஸ் நம்முடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக இதுல தேவ செய்தி கொடுத்த பாஸ்டர் நஹோமி லோகன், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. பயம், அதாவது நீதிமான்கள் கூறாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு.
அவர் சொன்ன மாதிரி எஸ்ஐயா 41 அதிகாரம் 10 பயம் வரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையை நினைவுறுங்கள். இந்த பயம் போயிடும். கர்த்தர் அந்த ஊழியக்காரர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen. Bless you, bless you, bless you. தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. Amen. நாங்க தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். திருச்சபைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. Praise the Lord, Sister Rajani. Praise the Lord, Brother Mahindran. Closing prayer. God bless you. Amen. Amen. Thank you, Lord. Thank you, Father, for this wonderful time once again, Lord, that we have already attended, Lord, ways and means in which you have come and blessed us, Lord, attending church together, Lord, on the network, Father. So we thank you for many that have, Lord Jesus, already attended in the way that it behooves you, Lord, to bring gather your people together. The church is your body. The church are the people, oh God, that have breath and live and life and move, Lord Jesus, in your name, Lord. That is the church, Lord. The church is not the building. The church is not the pulpit and the pews where people sit or stand behind the pulpit, oh Lord. The church are the people. When they come together in your name, Lord, you inhabit the praises of your people, and that's where you are at, Lord. That is your body connected to the body, for the head who is Christ, and the body is the church. So, Lord, we thank you, Lord Jesus, for the way you have been ministering, Lord, to your body at this moment, Lord. Now we, Lord, thank you, Father, for Pastor Naomi Logan, who has been coming and sharing the word. Perfect love casteth out fear. And about fear, Lord, how we can, Lord Jesus, eradicate, dissipate, and cast out the enemy that comes as fear into our lives. That was a challenging message that you, Lord Jesus, came and spoke through her, Lord, through her own life circumstances, Lord, even through the times, Lord Jesus, through positive and negative circumstances, raising the family, and Lord, taking care of businesses and all the rest of even the very ministry that you had called them out, Lord Jesus. Over the years, Lord Jesus, you have proven yourself faithful to them as a family and in the ministry, Lord Jesus, and to run everything that according to your will and your purposes. That is the challenging message, Lord, that has been calling out for each and every one of us, Lord, to practice that very fear that comes from the enemy can be dissipated when we put our trust and our faith in you. And Lord, we thank you, Lord, for that way, Lord. Even Brother Mahindran shared it, Lord Jesus, from Isaiah, Lord Jesus, 41, the verse 41 from the message, Isaiah 41, verse 10. Lord, we thank you, Lord. Lord, that is what it is, Father, even as you have given us, Lord, not a spirit of fear, but of power and of love and of a sound mind. So we thank you for that, Lord, that this ministry of the message has been ministering to many to bring them out of that fear, Lord, because you are a God of love and power and purpose, that you have come into our lives, Lord, to bring us, Lord, into a realm where we can only, Lord, use that power and authority in our lives, Lord, and we can take authority upon that fear that has no right or place in a believer's life. And also those that do not know you yet, Lord, will also see the truth in it, Lord. The word has been sown in their hearts, Lord Jesus. Seed that come through by faith, Lord, shall grow, Lord, and reveal, Lord Jesus, what is in that seed, Lord, in the word of the living God, as it opens their eyes of the ones that do not still know you and understand this truth about, Lord, fear, and you would deliver them and bring them, Lord Jesus, out of that, Lord, because of the power that is in it, Lord. So we thank you for the working power of the Holy Spirit that is working and moving and bringing forth, Lord Jesus, much harvest for souls and also deliverance, Lord, because of the word that has been going forth in Jesus' name. We thank you, Lord, for the ministry that has been going on right from the beginning, from Sister Arya Raj, and then following that, Pastor Anton Rasanayam, and also Pastor Evangelist Warner, all the way from Germany, and following that, Pastor Anton Rasanayam from Scarborough, Ontario, and right after, we had Sister Esther Ruby coming from India with her daughter singing and worshiping as well. And Lord, we thank you, Lord. Following that, even though Sister
Subha Bala could not attend from Jaffna. She would be eventually probably find the right time to come and join us in ministry and service and worship and thanksgiving and praises. And we thank you, Lord Jesus, for the ministry that went on with all of them, Lord, and including myself, Lord, in Lord, Sister Ranjini Alangaramani, in worship and thanksgiving and praises, oh God. And we, Lord, most of all, Lord Jesus, this cannot be, Lord Jesus, possible without the teamwork that goes on for the very way, Lord, that you bring forth, Lord, the hosting of this program with Brother Mahendran, Lord, who has been, Lord Jesus, day after day, Lord Jesus, moment to moment, Lord, staying in your will, in your plan, and your purpose to fulfill, oh God, with thirst that you have created within his heart for the souls, oh God, and using him in this manner, Lord. Thank you for his faithfulness and the way, Lord Jesus. Only you can do it and none other, Lord. It's the work of the Holy Spirit. I thank you. And Lord, I thank you, Lord, alongside, Lord, with Brother Leslie for the vision and the purpose you have called this weekend meetings out, Lord, through giving it to him, Lord Jesus. It's a gift, and Lord, to use it, Lord Jesus, it's been manifested, and with your power and great glory and witness, you have been using it so mightily, Lord, with the 92 stations coming and joining, oh God, or 97 already, Lord. Father, we thank you for all of those stations, and Lord, they will, Lord Jesus, reap the blessings accordingly, because this is not of man, this is none of anything that it comes out of man. It is the work of the power of the Holy Spirit. They are alone, that is, Lord Jesus, working and moving and doing that is your work, Lord. Even as they use their entities through their networks, Lord, they will be also, Lord Jesus, coming into that blessing accordingly. So we thank you for that, Lord. We thank you for the listeners, Father, that have been listening, Father, so far, Lord, that they had already attended church in a way, Lord, where you have been coming into their hearts and lives and blessing them in so many ways as the worship has been going on before you, Father, and the word has been sown into their hearts and lives. And we thank you for this day, Lord, for this is the day that the Lord has made. Let us all rejoice and be glad in it. And thank you, Lord Jesus. Once again, I pray in Jesus' name. Amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangaramani, for closing prayer. நாங்க இப்ப எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் என் முழு உள்ளமே உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த அவர் செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். Praise God, bless you, brother. ஆமென், ஆமென். இதுவரை நேரம் அருமை. இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவிப்போம். இணைந்து வழிநடத்திய சகோதரர் மைந்தனையா அதிகால வேளையில் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்த அவரையும் அதே வேளையில் இணைந்து நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்த சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர் அருமையான ஆராதனை கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையில் தேர்வு செய்ய எடுத்து வந்த ஊழியர் பசன ஹோமி லோகன் அவர்கள் ஆலயத்தில் இருந்தாலும் இந்த நாளிலும் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவிப்போம். அதே வேளையிலே யமன் தேசத்தில் இணைந்த தேவ ஊழியர் சுசேரேட்வின் வானர் ஐயா அவர்களையும் அதே வேளையில் இணைந்த ஒருவரையும் இணைய முடியாத ஒருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சகோதரி சுபாசினி அவர்கள் அவருடைய பிஸ்னஸில் இருந்தார், அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வேலை அவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பசரன் தாசநாயம் அவர்கள் கால வேளையில் இணைந்தார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவித்து கொண்டு இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி ரூபி அவர்களையும் இந்திய மண்ணிலிருந்து இணைந்தார்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை இருப்பினாரே வாரத்தின் முதல் நாளிலே ஆலயத்திலே காணப்படுகின்ற பொழுதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே இலங்கை ஜபங்கள் உலக ஜபங்களோடு இணைகின்ற பொழுதும் கர்த்தர் வழி நடத்துவாராக. அடுத்த வாரத்திலே அபிஷேக ஆராதனை சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இதே வேளையிலே நடைபெறும். அந்த வேலையை இணைந்து வழி நடத்துகிறவங்களையும் இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை வழி நடத்துகிற சகோதரி ரஞ்சினி, சகோதரி மகேந்திரன் ஐயா, சகோதரி டாலி, சகோதரி சுபா இளங்கோ அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து
ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த அபிஷேக ஆராதனை ஒப்புவிப்போம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ செய்திகள் கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தி உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். அவர் நுகர்ந்து பார்த்து ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌர ரஞ்சினி, நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌர மைந்தனையா, உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உற்சாகமாக வழிநடத்தி ஒருவரையும் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தீர்கள். எங்களோடு மிஸ்ஸஸ் அரியராஜா இணைந்திருக்கிறார். அவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழிநடத்தினார். தங்கு தடையின்றி வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார். இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பி தருகின்ற பொழுதும் நீங்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you all. ஐயா, நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாருங்கள். மைந்தன் ஐயா. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்வோம். ஆமென். God bless you all.